ஹரி ஓம். ஸ்ரீ நாராயண சூக்தம் விபாகம் 6 கடைசி பாகம். இதோட இந்த மந்திரத்தோட நாராயண சூக்தம் முடிவடைகிறது. அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் மதியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ மங்களானி ஐஸ்வர்யானி ச அபிவிருத்திர் பவதோ ததாஸ்து. ஸோ இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான கடைசி மந்திரங்கள் பகவானுக்காக சமர்ப்பிக்கிறது, நாராயணனுக்காக. ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமோ நமः. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷன் கிருஷ்ண பிங்களம், இதான் அர்த்தம். ரிதகுங்கிறது இந்த சந்தஸுக்காக ரிதகம் சந்திரபிம்பம் வச்சு ஒரு இது கூட வைப்பாங்க சம்ஸ்கிருதத்துல. ரிதம் தான் அர்த்தம். ரிதங்கிறது சத்தியம், ட்ரூத், ஹானஸ்டின்னு ஆங்கிலத்தில் கூறுவார்கள். உண்மை, வாய்மை, இதெல்லாமே சேர்ந்து விடப்பட்ட அர்த்தங்கள் ரிதம். ரிதகம் சத்தியம், அந்த சத்தியமும் பகவான் தான். ரிதம் சத்தியம் பரம் பிரம்மமும் எல்லாம் சாமானிய வார்த்தைகள் தான். பரம் பிரம்மம் தான் அவன். புருஷன் கிருஷ்ணபின், அந்த புருஷனை எல்லாமே இரண்டாம் வேற்றுமை உருவு. பிரம்மத்தை, புருஷனை இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ. ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷன் கிருஷ்ண பிங்களம். இந்த கிருஷ்ண பிங்களம் தான் எனக்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்றதுல எப்படா அந்த கிருஷ்ணங்கிறது ரொம்ப ஆழமான கிரே கலர், கருப்புன்னு சொல்ல மாட்டேன், கிரே, ஆங்கிலத்தில் கிரேம்பாங்க. ரொம்ப ஆழமான இது கிரேயா இருக்கும். அது அந்த பிங்களங்கிறது பிரவுன் கலர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கோல்டன், தங்கம், தங்க ஜொலிப்பில இருக்கிற ஒரு பிரவுன், ஒரு மஞ்சள், அந்த மாதிரி ஒரு கலர் இந்த பிங்களம். பிங்க்னு நினைச்சுக்காதீங்க, பிங்களம் அதுதான். பிரவுன் டாடி, இந்த ரொம்ப கோல்டன் பிரவுன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆங்கிலத்தில். ரிதகம் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்த்வரேதம், ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ, பூமியே நமஹ சொல்றோம். சந்தியாவத மந்திரம் தான் இதெல்லாம். ஊர்த்வாங்கிறது மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறது, மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த ரேதங்கிறது படைப்புகளை உண்டாக்கக்கூடிய சக்தி, ஜந்துக்குலை, ஜீவ ராசிகளை, ஜீவனாம்சங்களை, ஆங்கிலத்தில் லிவிங் பீயிங்ஸ் கூறலாம். எல்லா ஜீவன ராசிகளையும் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி, அதான் அந்த ரேதம். ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம், வி உபசர்க்கம். இந்த கிரேட், கிரேட்டஸ்ட் இல்லையா, பெரிய, மிக மிக அப்படின்னு சொல்றாங்களே, அதான் அந்த வி. விரூபாக்ஷம், ரூபம் அக்ஷம். அக்ஷங்கிறது கண்ணு, அந்த ரூபம். அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றாருன்னா, அந்த ரிஷி எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய கண்ணை உடையவர், ஆயிரம் கண் உடையாள்னு சொல்ற மாதிரி தான். அவருடைய கண் திருஷ்டி எல்லா இடத்துலையும் பாருங்க. தாமரை கண்ணன் சொல்ல, பத்ம, இதெல்லாம் ஒன்றும் சொல்லல, விரூபாக்ஷங்கிறாங்க. அவருடைய வி ரூபம் அக்ஷமா எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டி, பார்வை, பார்வையின் சக்தி. விரூபாக்ஷ விஸ்வரூபாய வை நமஹ. விஸ்வ ரூப ரூபாய, அப்படியே ரூபங்கிறது நபும்சகலிங்கத்தில் வரும். ரூபாய சதுர்த்தி விபக்தி, ராமாய ராமனுக்கு, ராமனுக்காக, நான்காம் வேற்றுமை உருவு கு. அந்த அவனுக்கு விஸ்வரூபாய, பிரபஞ்சத்தின் ரூபனுக்கு, அவனுக்காக, விஸ்வரூபாய வை, நிச்சயமா, சர்டன்லி வை. நிறைய கடோபரிஷத்துல வரும் இந்த வை வை. நமோ நமஹ, நமஹ நமஹ. அப்புறம் பிறகு நாராயணாய வித்மஹே, நாராயணாய, நாராயணுக்காக, நான்காம் வேற்றுமை உருவு கு, காக. நாராயணாய வித்மஹே, தியானம் பண்ணணும், அவன் இருக்கான்னு தெரியும். வித்மஹே தியானம், அவனை நினைக்கணும். இந்த வித்து நிறைய வித்துல நிறைய 5 கிளாசிபிகேஷன், 5 வகுப்புகள் இருக்கு. அதாவது அதாதி, திவாதி, சுராதி, ருதாதி, இந்த மாதிரிலாம் இருக்கு. துதாதி, இந்த மாதிரி நிறைய வரும். ஒரு குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தங்கள் மாறலாம். ஏன்னா இப்போ அதாதின்னு எடுத்துங்கன்னா ஞானம், நினைப்பு, தாட்ஸு, திவாதியில தான் வரும். இது வித்தியத்தை, தத்து வித்தியத்தைன்னா அது அங்கே இருக்கே, அது அங்கே இருக்கே அப்படி. தத்து
அஸ்தி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தத்து ஒரு அர்த்தத்துல இருக்கு. அது மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. சம்ஸ்கிருதம்னா தெரிஞ்சாதான் மொழிபெயர்ப்பு வரும். கண்ணாபின்னு மொழிபெயர்க்க முடியாது. ஆனா வித்மகே மாணவர்களுக்காக கூட அது வித்யாமகேன்னு வரும். பாணினியுடைய கிராமர்ல இலக்கணத்துல ஆத்மனே பதம் தான். ஆத்மனே பதம் தான். மகே மகே வந்து எல்லாமே லட்லக்கார ரூபம் தான். மகே வந்து வித்யா மகேன்னு வரணும் பகுவச்சனத்தை. லட்லக்காரத்துல ஆத்மனேல வித்யான்னு வரணும். ஆனா வித்மகேன்னு போறது. ஏன்னா வித்மகே வந்து வேத சம்ஸ்கிருதம் வேற, பாணினியுடைய சம்ஸ்கிருதம் வேற. வேதம் அதுக்கு முன்னாடி வந்தது. அது வித்மகே அப்படி எப்படின்னா வருது. அதுல அது நம்ம பார்ப்போம். அதான் அதனால அதை வித்மகேன்னு எடுத்துட்டோம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய. வாசு எல்லா இடத்துலயும் வசுருத்ரா வாசு எல்லாத்தையும் இருக்கப்பட்ட அந்த தேவன் யாரு? மகாவிஷ்ணு தான். விஷ்ணு தான். வாசுதேவாய வாசுதேவனுக்காக எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த தேவனுக்காக. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி. இந்த தீயே மகின்னு வரணும். இது தீமஹின்னு வருது. இதுவும் வேத சம்ஸ்கிருதம். அதனால இதுவும் ஆத்மனே பதம் ஃபார்மேட் தான். உங்களுக்கு லட்சலக்கார ரூபத்தில் தான் வரும். ஆத்மனே பதம் ஃபார்மேட்ல தான் வரும். உத்தம புருஷ பகுவச்சனத்துல வரும். தீமஹேன்னு வரணும். தீமஹின்னு வருது. இப்போ பிரதம புருஷத்துல கூட வரும்னு நினைக்கிறேன். தீமஹி பொதுவாகவே இது வந்து உத்தம புருஷம் பகுவச்சனம். மகே தீமஹி. தீங்கிறது என்னதுன்னா மெடிடேஷன், தியானம், நினைத்தல், இதெல்லாம் தி. இது அந்த பாணினியோட சம்ஸ்கிருதம். ஆனால் தீயே மகின்னு தான் வரணும். தீ மகிங்கிறது வேத சம்ஸ்கிருதம். அவரே நம்ம தியானம் பண்ணலாம், எப்போதுன்னு நினைச்சுக்கலாம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய. சும்மா வாசுதேவாய வேற நாராயணன் அப்படி ரெண்டு பேரை கொடுக்குறாங்க. அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். எல்லா இடத்துலையும் வசுவா இருக்கான். நராணாம் அயனம். நாராயணா மனிதர்களுடைய வழிகாட்டி, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன். வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். தத்து நக நமக்கு, தட் அது நமக்கு நகன்னு வரும். தன்னோ தத்து பிளஸ் நக டு அஸ், அஸ்மான் நக. தித்தியா விபக்தி ஏகவத் பகுவச்சனம். அஸ்மானும் சொல்லலாம், நகவும் சொல்லலாம். பிரச்சோதயாத் பிர உபசர்கம். சுத்து வந்து தாத்து, உற்சாகப்படுத்துறது, நம்மளை மோட்டிவேட் பண்றது, நமக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் நம்மை ஊக்குவிக்கின்றது. அதான் சுத்து. எப்படி வரணும்னா பிரதம புருஷம் ஏகவச்சனத்துல விதிலிங் லகாரக, தியாத்யாத் எப்பவுமே விதிலிங் லகாரகத்தை தான் வரும். சில வாட்டி அது ஆஷீர்லிங் லகாரம் வரும். மேபி பண்ணலாம், பண்ணணும். ஷுட்டுங்கிறது லோட்டு, பண்ணணும் கண்டிப்பு. அதுல பிரச்சுத்தியாத்துன்னு வரும். பிரச்சோதயாத்துன்னு வராது. பிரச்சுத்தியாத்துன்னு பாணினியம் சம்ஸ்கிருதத்துல வரும். ஆனா இந்த வேதத்துல இது விளக்கு இருக்கு. இது வேதத்துல பழைய காலத்துல அப்படி வரதுனால அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. பிர பிளஸ் சுத்தியா எங்களை வந்து ஊக்குவிக்கட்டும். யார்? அந்த நாராயணன். இந்த விஷ்ணு யாரு? விஷ் தாத்து, இருத்தல், அணு, எல்லா அணுக்களிலும் இருக்கார். விஷ் இஸ் அ தாத்து. அதுல என்ன பிரவேசயாமி எல்லாமே அதுல இருந்து தான் வரும். விஷ் பிரவேசனம், விஸ்வம், இருத்தல், எக்ஸிஸ்டிங் இன் எவ்ரி ஆட்டம். விஷ்ணு. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ தத் நஹ விஷ்ணு பிரச்சோதயாத். பிரச்சோதனம் பண்ணட்டும், எங்களை ஊக்குவிக்கட்டும். ஆஷீர்லிங் லக்காரக அதை ஊக்குவிக்கலாம். மேஹி இன்ஸ்பயரஸ் ஆங்கிலத்தில். இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. இப்ப திருப்பி சொல்றாங்க சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு. மனுஸ்மிருதியை நிறைய கேள்வி பண்ணுவாங்க. நான் மனுஸ்மிருதியை பத்தி ஒரு 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 நிருபர், ஒரு பார்வையாளர் அதை பத்தி சில கேள்விகளை கேட்டிருக்காரு. என்னுடைய விபாகம் 2 நாராயண சூக்தத்தை நான் அதுக்கு இது முடிந்த உடனே அதுக்கு விவரமாக பதிலளிக்கிறேன். மனுஸ்மிருதி 4வது விபாகம் 138வது சாப்டர்ல சத்யம் ப்ரூயான் பிரியம் ப்ரூயான், சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயான், ந ப்ரூயான் சத்யம் அப்ரியம், சத்யம் அப்ரியம், பிரியஞ்ச ந
அன்ருதம் ப்ரூயாத் ஏஷக தர்மः சனாதனः. சனாதனை பற்றி நிறைய சொல்லியாச்சு. சன ப்ளஸ் அத்தனை இதெல்லாம் வாழையடி வாழையாக வருகின்ற தர்மம்லாம். சத்தியம் ப்ரூயாத், சத்தியம் ப்ரூயாத், மே யூ ஸ்பீக் த ட்ரூத். இதுவும் விதிலிங் லகாரக தான், ஏகவச்சனம் பிரதம புருஷ. சத்தியம் ப்ரூயாத், ப்ரூ தாத்து பேச்சுன்னு அர்த்தம். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயான். ஏன்னா அது பிரியம் ப்ரூயான் வரதுனால அந்த ப்ரூயா தாது பிகம் நான். பிரியம் ப்ரூயான், பிரியமா பேசு. ந ப்ரூயான், சத்தியமா இருந்தாலும் அப்பிரியமா இருந்தா ந ப்ரூயான், பேசாது. சத்தியமா இருக்கலாம், ஆனா பிரியமாக இல்லை, வார்த்தை ரொம்ப கடினமாக இருக்குன்னா பேசாத. ந ப்ரூயான், சத்தியம் அப்பிரியம். பிரியமா இருக்கலாம், பிரியம் ச அண்ட் பிறகு ந அன்ருதம். ருத்தம்ங்கிறது சத்தியம், அன்ருதம் அன்ங்கிறது ரு வர்த்தனால, அந்த ஸ்வரங்கள் வர்த்தனால அன் ஆதி, அன் ஆவசியகம், அன் உச்சிதம், அன் ரிதம் வேண்டாம். அன்ருதம் பொய். அன்ருதம் பொய், பேசாத. பிரியமா இருக்கலாம், பொய் பேசாத. ஏஷக இது, தர்மக தர்மம், சனாதனம் வாழையடி வாழையாக வருகின்ற சனாதனம், சனாதனம். அப்போ இதை நம்ம வேண்டாம்னு சொன்னா அவர் என்னது சொல்றது? என்ன சம்ஸ்கிருத பாஷையில சொல்றது? எல்லாம் நிறைய நூல்கள் அரபிக்கில் எழுதுறாங்க, ஹீப்ரூவில் எழுதுறாங்க, சம்ஸ்கிருதத்தில் எழுதுறாங்க, தமிழில் எழுதுறாங்க. தமிழ்லையும் என்ன சொல்றது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிதார்கள வார்த்தைகளை விட்டுட்டோ, கசப்பான வார்த்தைகளை சொன்னேன்னா அது கனி பழத்தை விட்டுட்டோ காயை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. தீயினார் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீயினால், தீப்பொறினால பண்ற காயங்கள்லாம் ஆறிடும், ஆனா வார்த்தைகள்னால, அதுதான் சம்ஸ்கிருதம் சொல்றது. தீய வார்த்தைகள் பிரயோகம் பண்ணா சத்தியமா இருக்கலாம். இதோட நான் முடிச்சுக்கிறேன். பிறகு நான் இந்த இதுக்கு பற்றி ஒரு சில விவரங்கள் கூறுகிறேன். மனுஸ்மிருதியில அவர் 8.270 8வது விபாகம் 270, 268, 269, 271, 271 எல்லாமே 8வது விபாகம் தான். அதில் எப்படி இந்த ஜாதி வேற்றுமை வருகின்றது, அது எப்படி வேற்றுமை இல்லைங்க நான் அதை கூற போகிறேன், உறுதி செய்ய போகிறேன். அடுத்த இதில் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்க. அதற்கு பிறகு நம்ம விஷ்ணு சூக்தம், ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு போகும். அது வரைக்கும் தயவுசெய்து என்னுடைய யூடியூப்பை பதிவு செய்வீர்களேயானால் தொடர்ச்சியாகவே என்னுடைய இந்த சொற்பொழிவுகள் வந்து கொண்டிருக்கும். ஹரி ஓம்.